கிறிஸ்துவனுடைய மரணத்தை அவருடைய பாடுகளை குறித்ததான சிந்திக்கிறதான ஒரு நேரம் இந்த சுத்திகரிப்பு நேரம். நம்மை நிதானித்தறிந்து நமக்காக அவர் கல்வாரியிலே சிந்தினதான அந்த ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தை நிதானித்தறிந்து நம்முடைய பாவங்கள் என்னவென்பதை நாம் நிதானித்தறிந்து நமக்குள்ள இருக்கிறதான குற்றங்கள், தேவனுக்கு விரோதமான செயல்களை நாம் அறிக்கையிட்டு அவைகளை விட்டுவிட்டு ஒரு பரிசுத்தமான ஜீவியத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கிறதான ஒரு நேரம் தான் இந்த சுத்திகரிப்பு கூட்டம். சுத்திகரிப்பு சபையை பரிசுத்தப்படுத்துவது என்பது சபையினுடைய மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது. பரிசுத்தமில்லாத ஒரு சபை பரலோக ராஜ்யத்துக்கு மகிமைக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியாததான ஒரு தகுதியற்ற சபையாக அது மாறுகிறது. வேதத்திலே இருந்து நாம் அநேக காரியங்களை நாம் எப்படி பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும், சிலுவையிலே அவர் எதற்காக நமக்காக பலியானார் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு திருவிருந்து எடுக்கும் போதும் நாம் அவைகளை சிந்திக்கிறோம். நான் செய்த பாவங்கள் நிமித்தம், நான் செய்த அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் எனக்காக அந்த கோர சிலுவையிலே கல்வாரியிலே நொறுக்கப்பட்டார். நான் சுமக்க வேண்டிய அந்த சிலுவையை, நான் சுமக்க வேண்டிய பாவத்தை எனக்கு பரிகரிக்கும்படி சிலுவையிலே அவர் எனக்காக பலியாக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த காலை வேளையில் கூட இந்த சுத்திகரிப்பு நேரங்களில் நம்மை நிதானித்தறிந்து தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்கள் என்னவென்பதை நாம் நம்முடைய குற்றங்களை உணர்ந்தவர்களாக, நம்முடைய அக்கிரமங்களை உணர்ந்தவர்களாக இந்த சமயத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு நம்மை நிதானித்து கழுவி சுத்திகரித்து கொள்ள வேண்டும். நிறைய சபைகளுக்குள்ள இப்படிப்பட்டதான சுத்திகரிப்பு நேரம் கொடுக்கறது இல்லை. நிறைய குடும்பங்களுக்குள்ள பார்க்குறோம், சுத்திகரிக்கிறதுக்கான நேரம் இல்லை, சுத்திகரிக்கிறதுக்கு வர்றதும் இல்லை. தேவ சமூகத்தில் ஆண்டவரே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி விட்டார், ஆகையால் நாங்கள் ஒன்றும் சுத்திகரிக்க தேவையில்லை என்ற கூட்டங்கள் அநேகமாயிடுச்சு. இன்றைக்கி சபையில் பரிசுத்தத்தை பற்றி பேசுகிற சபை மிக குறைவு. பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. இப்போ நாம் சரியான விதத்தில் பகுத்தறிந்து வேதத்தின் வெளிச்சத்தில் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு இந்த இரத்தத்தையும் இந்த சரீரத்தையும் பானம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய சரீரத்தையும் கர்த்தருடைய இரத்தத்தையும் குறித்து நாம் அபாத்திரமாய் போஜனம் பண்ணும்போது நாம் அதில் குற்றமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று 1 கொரிந்தியர் 11 வாசிக்கிறோம். அப்போ எடுப்பதற்கு முன்பாகவே நாம் நிதானிக்க வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டுமானால் லூக்கா 22 வாசிக்கும் போது ஆயத்தத்தோடு அந்த கடைசி பஸ்காவை புசிக்கும்படியாக சீசர்கள் கட்டளையிட்டார். அப்போ ஆயத்தம் என்பது என்ன? திருவிருந்துக்கு போவதற்கு முன்பாக அல்லது பஸ்காவை எடுக்கிறதுக்கு முன்பாக நாம் சரியான விதத்தில் நம்மை பலி பொருளிலே நம்மை வைத்து ஆராய்ந்து இந்த பலியை நான் எடுப்பதற்கு நான் பாத்திரவானா, நான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறதான ரட்சிக்கப்பட்டவன், நான் இவைகளை செய்வதற்கு பாத்திரவானா என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஆதியாகமம் 39 அதிகாரம், ஆதியாகமம் 39 அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒருவரையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? இந்த பகுதி நாம் பல முறை வாசித்திருக்கிறதான ஒரு பகுதி. கவனிங்க. யோசேப்பு என்னும் ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லது கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்டதான முத்திரிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் யோசேப்புக்கு அடையாளமாக எடுத்துக்கொள்ளுவோம். இந்த யோசேப்பு என்பவன் தகப்பன வீட்டை விட்டு சகோதராலே பகைக்கப்பட்டு தள்ளப்பட்டு அவன் இருந்ததான போத்திப்பார் வீட்டில் இப்போது பாவம் வருகிறது. நாம் உலகத்தில் இருக்கும்போது, மாம்சத்தில் இருக்கும்போது இருந்த போராட்டங்களுடைய தன்மைகள் வேறு. நாம் ரட்சிக்கப்படாத போது, நாம் தேவனை ஏற்றுக்கொள்ளாத போது நம்மோடு போராடினதான பாவத்தினுடைய தன்மைகள் வேறு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு, கர்த்தரை ஏற்றுக்கொண்டப்பட்ட பின்பு ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களுடைய பாவத்தின் தன்மைகள் மிகவும் கொடுமையும் வித்தியாசமான இருக்கிறது. இங்கே யோசேப்பு வேறு பிரிக்கப்பட்டவன், வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளி, சொப்பனக்காரன். அப்படிப்பட்ட கிருபைகளை அவன் பெற்றிருக்கிறான். ஆனால் இங்கே இப்போது அந்த போத்திப்பாருடைய மனைவி இவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும்படி அவனை தூண்டி விடுகிற ஒரு வல்லமையை நாம் வாசிக்கிறோம். பிசாசுக்கு தூண்டுகிறவன் என்று ஒரு பொருள் இருக்குது. தூண்டுவான். நாம் அமைதியாக தான் இருக்கிறோம், ஆனால் அவன் அமைதியாக இருக்கிறது இல்லை. நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம்,
ஆனால் அவன் பாவம் செய்ய வைக்கிறது தான் வேலையே. இன்றைக்கி நிறைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க நாங்கள் பாவம் செய்யக்கூடாதான் நினைக்கிறோம், ஜெபிக்கிறோம், வசனம் வாசிக்கிறோம், வார்த்தையில் ஜீவிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் எங்களை மீறி இந்த பாவம் எங்களோடு கூட போராடுது. ஏன் அப்படி சொல்கிறாங்க? அது காரணம் என்ன? பிசாசானவன் எளிதாக ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே தூண்டுதலை கொண்டு வருகிறான். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் சிந்திக்க வேண்டியது, நம்மை தூண்டுகிற வல்லமை எது? நன்றாக சிந்திக்க வேண்டும். நாம் பார்க்குற பார்வையாக இருக்கட்டும், நம்முடைய நடையாக இருக்கட்டும், நம்முடைய சுபாவங்களாக இருக்கட்டும், நாம் இருக்கிற இடங்களாக இருக்கட்டும், நம்மை தூண்டுகிற நமக்கு விரோதமாக செயல்படுத்துகிற வல்லமையை நாம் நிதானிக்க வேண்டும். நிறைய பேர் அதை நிதானிக்காதனால தான் பாவத்தில் போய் விழுறாங்க. இன்றைக்கி விழுறதுக்கு காரணம் என்ன? தூண்டுதலுக்கு இடம் கொடுக்குறாங்க. பிசாசு ரொம்ப அருமையான ஆலோசனைக்காரன். தந்திரமாக ஜனங்களுக்குள்ள தான் தூண்டுதல்களை கொண்டு வரான். பாவத்தை குறித்து, மாம்சத்தை குறித்து, நமக்கும் தேவனுக்குள்ள உறவை முறிப்பதற்கு சரியான விதத்தில் தூண்டுதல்களை கொண்டு வருகிறான். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். சொப்பனக்காரன் நல்ல கர்த்தருடைய வாக்குகளை பெற்றவன் தான். ஆனால் இப்போ வருகிற போராட்டத்தை கவனிங்க. இதுவரைக்கும் அவன் போராட்டங்களை சந்திக்கலை. தகப்பன் வீட்டில் இருந்தான், தகப்பன் வீட்டில் நல்ல ஆசீர்வாதமாக இருந்தான். அது வரைக்கும் அவனுக்கு இப்படிப்பட்ட போராட்ட அனுபவங்கள் இல்லை. ஆனால் ஏற்கனவே இவன் விற்கப்பட்டவன், ஒரு அனாதை போல விற்கப்பட்டிருக்கிற யோசேப்பு இங்கே அடிமைத்தன வீட்டில் இருக்கிறான். ஆனால் அந்த வீட்டில் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். போத்திபார் வீட்டில் இப்போ ஆசீர்வதிக்கிற நேரத்தில் பிசாசு போராடுறான். நாம் ரட்சிக்கப்படாத நாட்களிலே நமக்கு இருந்த போராட்டங்களுடைய தன்மைகள் வேறு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற பிறகு, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்ற பிறகு, கர்த்தருடைய வசனங்களை பெற்ற பிறகு, கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்ற பின்பு அவருடைய வீட்டிலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எந்த வீடு? கர்த்தருடைய சபை என்னும் வீட்டிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்படுகிற நேரம் வரும்போது பிசாசானவன் பின்னாலே தன் பாவத்தின் தூண்டுதலை கொண்டு வருகிறான். நிறைய சபைகளை கவனிங்க. பெரிய பெரிய சபைகளுக்கான அடித்தளத்தை போய் பாருங்கள். நல்ல ஆசீர்வாதமான ஆரம்பம்தான். ஆனால் முடிவில் பாருங்கள், பாவத்தில் விழுந்துருக்கிறாங்க. எப்படி இது நடக்குது? பிசாசானவன் வீட்டில் இருக்கிற ஆசீர்வாதத்தை கவனிக்கிறான். சபையில் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, கர்த்தர் எப்படி உயர்த்துற கவனித்து பின்னாலே தன் பாவத்தை தூண்டும்படி கொண்டே இருக்கிறான். இன்றைக்கி நிறைய பேர் கர்த்தருடைய சபையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஆசீர்வாதத்தோடு சேர்ந்து பின்னால் யார் வந்துட்டுருக்கிறான்னா பிசாசு வந்துகிட்டே இருக்கிறான். யோசேப்புக்கு பின்னாக யோசேப்பு பாவத்தை செய்ய ஓடலை. யோசேப்புக்கு விரோதமாக பாவம் செய்ய பிசாசின் வல்லமை தானாக ஓடி தேடி வருகிறது. பாவம் எப்படின்னா, நாம் விலகி போனோம் தான் நினைக்கிறோம். ஆனால் அது விலகிறது இல்லை. அது தேடி தேடி பிடிக்குது. ஊழியக்காரனை பிடிக்குது, அபிஷேகம் பண்ணப்பட்டவனை பிடிக்குது, ஜெபிக்கிறவனை பிடிக்கிறது. இப்போ நாம் எப்படி தப்பித்து கொள்ள வேண்டாம்? யோசேப்புக்கிட்ட அவன் சொல்கிறான், என்னோட பாவம் செய். அவன் சொல்கிறான், இந்த வீட்டில் உன்னை தவிர எல்லாவற்றையும் என்னுடைய கரத்தில் போத்திபார் விட்டுருக்கிறாரு. நான் பாவம் செய்வது எப்படி? அப்படி சொல்லியிருக்கணும் யோசேப்பு. ஆனால் அவன் என்ன தெரியுமா சொன்னான்? அந்த வசனத்தை வாசிக்கும் போது 9ஆம் வசனத்தில், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? அவன் என்ன சொல்லியிருக்கணும்? சொல்லுங்க. அவன் சொல்கிறதுனா என்ன சொல்லியிருக்கணும்? என் எஜமானுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? ஆனால் யோசேப்பு என்ன சொல்கிறான்? அப்போது நாம் பாவம் செய்கிறது மனுஷனுக்கு விரோதமாக இல்லை. நாம் செய்கிற பாவம் ஏதோ ஒரு மனைவிக்கோ, கணவனுக்கோ, பிள்ளைகளுக்கோ, கூட இருக்கிறவங்களுக்கோ, ஜனத்திற்கோ விரோதமாக இல்லை. நாம் செய்கிற ஒவ்வொரு பாவமும் கர்த்தருக்கே விரோதமாக செய்கிறோம். நீங்கள் இந்த சிறியருக்கு நன்மை செய்தாலும் கர்த்தருக்கு செய்கிறீங்க, இந்த சிறியருக்கு துரோகம் பண்ணாலும் யாருக்கு செய்கிறீங்க? கர்த்தருக்கே துரோகம் பண்ணுறீங்க. அதனால தான் அந்த கெட்ட குமாரன் சொல்லும்போது சொல்கிறோம், பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவன் டைரெக்டாக அப்பா உமக்கு மட்டும் பாவம் செய்யணும்னு சொல்ல, போயிட்டு எல்லாம் அலைஞ்சிட்டு எல்லாத்தையும் கெட்டு போன சூழ்நிலையில் வரும்போது சொல்கிறான் பாருங்கள், நான் உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். ஆனால் அவன் சொல்ல வேண்டிய எப்படி சொல்லியிருக்கணும்? இல்லை நான் உமக்கு விரோதமாக மட்டும்தான் என்ன செஞ்சிட்டேன்? பாவம் செஞ்சுட்டேன். எல்லா ஆஸ்திகளை அழித்துட்டான், அப்பாவுடைய ஐஸ்வர்யங்களை அழித்துட்டான். அழித்தது மாத்திரமல்ல, எல்லா பாவ ஜனங்களோடு சேர்ந்து, உலகத்தின் ஜனங்களோடு சேர்ந்து பாவ சிற்றின்பைகள் எல்லாம் அனுபவித்து வந்தாச்சு. வந்த பிறகு சொல்கிறான், உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன்.
இன்றைக்கி ஜனங்கள் கூட எப்போ வந்து அதை யோசிக்கிறாங்கன்னா, பாவம் செய்த பிறகு தான் ஆண்டவரே உமக்கு விரோதமாக, என் கணவனுக்கு விரோதமாக, மனைவிக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக நாங்கள் தேவையில்லாமல் பாவம் செய்துட்டோம். பாவம் செய்த பிறகு நாம் பாவம் செய்திருக்கிறேன்றது யோசிக்கிறது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கை. அது வந்து ரட்சிக்கப்படாதவங்க செய்யுது. அது ரட்சிப்படையாதவன், வசனம் தெரியாதவங்க, அவங்க செய்யுது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கை என்பது முன்பாகவே நம்மை நிதானித்து அறிய வேண்டும். அதனால தான் 1 கொரிந்தியர் 11 சொல்லப்பட்டிருக்குது, இந்த சரீரத்தையும் இந்த இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவர்கள் தாங்களை நிதானித்தறிந்து இந்த சரீரத்தையும் இந்த இரத்தத்தையும் எடுக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே வாசிங்க. கவனிங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் நம்மை நாமே நிதானித்தறிய வேண்டும். நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறோமா, குடும்பத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறோமா, எப்படி பாவம் செய்தாலும் நிதானித்தறிய வேண்டும். அதாவது வேதம் நமக்கு தெளிவாக அதை சுற்றி காண்பித்து நாம் ஒவ்வொரு திருவும் எடுக்கும் போது இதை வாசிக்கிறோம். ஆண்டவரே, இதை நான் செய்யக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறோம். ஆனால் நம்ம அநேகர் அதை செய்கிறதே இல்லை. நம்ம வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 11 30 31 32 வாசிக்கும் போது, இது நிமித்தம் நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்போ நாம் நியாயம் தீர்க்கப்படக்கூடாதுன்னா நாம் சிந்திக்கணும். நமக்குள்ளே ஒரு சென்சிங் ஸ்பிரிட் இருக்கணும், சிந்திக்கிற ஒரு ஞானம் இருக்கணும். பாவம் செய்யும் போதே ஒரு சிந்தை உண்டாகணும் உள்ள, நான் பாவம் செய்கிறேன். கெட்ட குமாரனுடைய சுபாவத்தில் அவன் சிந்திக்கவே இல்லை. அவன் கடைசி வரைக்கும் சிந்திக்கவே இல்லை. அவன் எப்போ தெரியுமா சிந்திச்சான்? எல்லாம் அழிந்து முடிந்து கெட்டு திரும்ப தகப்பன் வீட்டுக்கு வரும்போது தான், தகப்பனே நான் உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டேன். இன்றைக்கி நிறைய கூட்டங்கள் சபையில் இருக்கிறவங்களுடைய தன்மைகளில் ஒன்று, பாவத்தை வந்து தேவனுடைய சமூகத்தில் அறிக்கிடுறாங்க. ஆனால் அதை முன்கூட்டியே பாவத்தை நாம் செய்யக்கூடாது என்ற ஒரு அறிவு இல்லாத ஒரு கூட்டமாக தான் பல சபையில் இருக்கிற ஜனங்கள் இருக்குது. நம்ம சபையை மட்டும் சொல்ல, எல்லா சபையில் இருக்கிற ஜனங்களும் அப்படிப்பட்ட தன்மைக்குள்ளே இருக்கிறாங்க. பாவம் வந்து ஒரு மனிதனை எளிதாக பிசாசின் தூண்டுகிறதுக்குள்ளே கொண்டு போகிறதான ஒரு வல்லமை. இன்றைக்கி நிறைய சபையில் இருக்கிற விசுவாசிகள், நம்முடைய சபையில் இருக்கிற விசுவாசிகள் கூட இப்படிப்பட்ட தாக்குதலுக்குள்ளே போய் விழுகிறாங்க. நாம் சரியான விதத்திலே இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் நம்மை ஆராய்ந்து அறிந்து தேவனுடைய சமூகத்திலே, ஆண்டவரே உமக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாக நாங்கள் செய்த பாவங்கள் என்ன, நாங்கள் செய்த அக்கிரமங்கள் என்ன? பாருங்கள், தெளிவாக சொல்கிறான். யோசேப்பு சொல்கிறார் பாருங்க, ஆண்டவரே நான் யாருக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டேன்னா உமக்கு விரோதமாக பாவம் செய்வேன். ஆனால் அவள் சொல்கிறா பாருங்க, அவள் அப்படி சொல்லவே இல்லை. நான் கணவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறேன்னு சொல்லலை, ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறேன்னு சொல்லலை. ஏன்னா அவளுக்கு ஆண்டவர் பற்றியான அறிவு இல்லை. உலகத்தில் ரட்சிக்கப்படாதவனுக்கு வருகிற பாவத்தின் போராட்டம் என்பது, அவன் எளிதாக பாவம் செய்யலாம், எதையும் செய்ய முடியும். அவனுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு, ஒரு கண்ட்ரோலு, ஒரு கடிவாளம் இல்லை. அவனுக்கு ஒரு ரூல்ஸு, ரெகுலேஷன்ஸ், கட்டளைகள் எதுவும் இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் கட்டளைகளை, பிரமாணங்களை, கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொண்டு வசனத்துக்கு ஒப்பனையாக நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அவள் பாருங்க, கணவருக்கும் பயப்படல, ஆண்டவருக்கும் பயப்படல, இருக்கிற ஜனத்துக்கும் பயப்படல. இதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வீட்டுக்கு பயப்படாதது, ஆண்டவருக்கு பயப்படாதது, சபைக்கு பயப்படாதது, இதுதான் சபையில் நிறைய இருக்குது. வீட்டுக்கும் பயப்படாது, சபைக்கும் பயப்படாது, ஆண்டவருக்கும் பயப்படாது. ஆனால் அது பாருங்கள் எங்கே தெரியுமா இருக்குது? ஆனால் அது தகப்பன் வீட்டுக்குள்ளே இருக்குது. எங்கே இருக்குது? ஆண்டவர் வீட்டில் தான் இருக்குது. ஆண்டவருடைய வீட்டில் தான் இருக்குது. ஆனால் என்ன இல்லை? அதுக்குள்ள பயம் இல்லை. கர்த்தரை வீட்டை குறித்ததான பயம் நம்மளை பிடிக்கணும். வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அப்படி தேவ சமூகத்தில் இருக்கும்போது ஒரு பயத்தின் ஆவி நம்ம பிடிக்கணும். தேவ சமூகத்தில் இருக்கிறோமே, தேவன் பார்க்கிறாரே, பூமி எங்கும் கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறதே, நாம் எப்படி நடக்கிறோம், எப்படி ஜீவிக்கிறோம் என்ற ஒன்று எண்ணம் வந்து நமக்குள்ளே வரணும். நிறைய பேர் வந்து மற்றவங்க சொல்லி தான் வரணுன்றாங்க. சில பேர் நம்ம சொன்னால் கூட கேட்குறதில்ல. அவங்க வந்து எப்படின்னா, நீங்கள் என்ன சொல்கிறது? சபையில் இருக்கிற விசுவாசிங்க சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டே இருப்போம், பாஸ்டர் என்ன எப்போ பார்த்தாலும் என்னையே சொல்கிறாரு, உங்களை சொல்லாமல் ரோட்டில் இருக்குங்களா நான் போய் சொல்ல முடியும்?
சபையில் ரட்சிக்கப்பட்டு வந்துட்ட பிறகு உன்ன கண்டிக்காமல் பின்ன ரோட்டில் இருக்கிறேன்னா போய் கண்டிக்க முடியும்? சொல்லுங்கள். சபைக்கு வந்துட்ட பிறகு, ரட்சிப்புக்குள்ளே வந்துட்ட பிறகு உன்ன கண்டிக்காமல் ரோட்டில் இருக்கிற கண்டிக்கிறதுக்காக இந்த சபையில் என்ன வச்சுருக்கிறாரு? இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டிக்கக்கூடாது, எதையும் சொல்லக்கூடாது, அவங்க போகிற போக்கிலே விட்டுட்டோம்னா அவங்க பரிசுத்த மனவாட்டியம். எப்படி மாறிடுவேன் பாருங்கள். இவளுக்கு கணவன் மேலே பயம் இல்லை, கொடுத்துருக்கிற வீட்டின் மேலே பயம் இல்லை, சுற்றி இருக்கிற ஜனத்தின் மேலே பயம் இல்லை, ஆண்டவர் பேரில் பயம் இல்லை, பாவம் செய்ய துணிகரம் கொள்ளுகிறாள். இது ஒரு ஆவி. அதுவும் பாவம் செய்யும், ரட்சிக்கப்பட்டவனே பாவம் செய்யும்படி தூண்டும். இன்றைக்கி நம்ம எந்த குரூப்பில் இருக்கிறோமுன்றது ரொம்ப முக்கியம். யோசிங்க. இந்த சுத்திகரிப்பு நேரத்தில் நான் என்ன வல்லமையில் தாக்கப்பட்டிருக்கிறேன், நான் தூண்டுகிறவனாக இருக்கிறேன்னா இல்லை தூண்டுதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறேனான்றதை சரியான விதத்தில் பகுத்து அறிந்து நாம் வெளியே வர வேண்டாம். யோசேப்பு வாக்கு பெற்றவன், சொப்பனக்காரன். ஆனால் இப்போ அவன் வாக்குத்தத்தையும் சொப்பனத்தை அழிக்கிறதுக்கு ஒரு வல்லமை போராடுது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள், கர்த்தருடைய கிருபைகள், ஆசீர்வாதங்கள், வார்த்தைகளை சூறையாடுவதற்குன்னு ஒரு கூட்டம் எப்போவுமே தொடரும். அது ஊழியத்திலும் இருக்கும், குடும்பத்திலும் இருக்கும். கர்த்தர் நம்ம உயர்த்துற நேரம் வரும்போது சரியாக வந்து அடிப்பான். யோசேப்பு கவனிங்க, யோசேப்பு வீட்டில் இருந்தான். இப்படிப்பட்ட பாவம் வல்லமை அவனை தாக்கலையே? தாக்குச்சா? இல்லை. யோசேப்பு தன் சகோதரோடு கூட இருந்தானே, அப்படி இப்போ இந்த பாவ வல்லமை தாக்குச்சா? இல்லை. ஆண்டவருக்காக சொப்பனங்களை, வாக்கு தத்தங்களை வாங்கி கர்த்தருடைய சமூகத்தை கிட்ட நெருங்குற நேரம், ஆசீர்வதிக்கிற நேரம் வரும்போது பாவம் உள்ள வருது. நாம் எப்போ தேவனோடு நெருங்க ஆரம்பிக்கிறோமோ நமக்கு நல்லா தெரியணும், உள்ள பாவத்தின் போராட்டம் அதிகரிக்கும். அதை சரியான விதத்தில் பகுத்து அறிந்து நாம் அதை விட்டு விலகி ஓடுவது தான் யோசேப்பினுடைய வாழ்க்கையினுடைய மேன்மை. யோசேப்புக்கு சொல்கிறான் பாருங்கள், அவன் சொல்கிறான், நான் உமக்கு விரோதமாக இல்லை, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? எப்படின்றதுக்கு பெரிய ஆழமான காரியங்கள் இருக்குது. அவன் செய்ய மாட்டேன்னு சொல்ல, செய்வேன்னு சொல்ல, ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவளையும் சேர்த்து கேட்குறான். நான் மட்டும் பாவம் செய்கிறது எப்படி இல்லை, நீயும் பாவம் செய்யக்கூடாதே, உனக்கு இது தெரியலையான்னு கேட்குறான். நீங்கள் நாம் அப்படி கேட்குறோமா? நாமும் பாவம் செய்யக்கூடாது, மற்றவங்களும் பாவம் செய்யக்கூடாது தடுத்து நிறுத்துகிற ஆவி நமக்குள்ளே இருக்குதா? நாம் அப்படி இல்லையே. பாவம் செய்ய ஒரு ஆள் எழுப்பிட்டானா நம்ம உடனே அவனு கூட ஒத்து இல்லை போகிறோம். தண்ணி அடிக்கிறதுக்கு நான் ஆட்கள் கூப்பிடுறத போய் பாருங்கள், நல்லா தான் இருக்கிறான். அவன் குடிக்காமல் தான் வீட்டில் உட்காந்துருக்குறான். சும்மா இல்லாமல் காசு இருக்கிற இவன் போய் அவனை கூப்பிட்டு, நீ வா, நான் உனக்கு வாங்கி தரேன், என்கிட்ட பணம் இருக்குது, நம்ம 2 பேரும் போவோம். உடனே என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இவன் அது வரைக்கும் செத்து போன மாதிரி உட்காந்துருப்பான். அப்படியே உயிர் வரும் உள்ளே இருந்து. 2 பேரும் ஒன்றா போய் பாவம் செய்வான். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் சொல்லலை, நான் எப்படி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வேன். நாம் எப்போ எல்லாம் தேவ சமூகத்தில் இருக்கிறோமோ அப்போதெல்லாம் ஒன்று தெரியணும், நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? அது வார்த்தைகளாக இருக்கலாம், அது நடக்கையாக இருக்கலாம், அது பார்வையாக இருக்கலாம், அது சுபாவங்களாக இருக்கலாம், கிரியைகளாக இருக்கலாம். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? ஆனால் அவள் பாருங்கள், அவள் சொல்கிறா, நீங்கள் அந்த 10ஆம் வசனத்தை வாசி பாருங்கள். அவள் நித்தம் யோசேப்பை என்ன பண்ணிட்டு இருந்தார்னா, கவனிங்க. இப்போ அவன் அமைதியாக போயிட்டான். அவன் சொல்லிட்டான் எப்படி பாவம் செய்வது எப்படி. இவளுக்குள்ள அப்போ கூட என்ன வரலன்னா அறிவு வரல. என்ன தான் போதனை பண்ணால் கூட, வசனம் சொன்னால் கூட ஒரு ஆவி போராடும். சபைக்குள்ளே தான் இருக்குது, கர்த்தருடைய வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சோரம் போக்குற ஸ்திரீனுடைய தன்மை அதுக்குள்ளே போராட்டம் இருக்குது. மகாபாபிலோன் வேசித்தன ஆவி. வெளிப்படத்தில் வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்குது, மகாபாபிலோனின் வேசித்தன ஆவி. அது என்ன பிரசங்கம் பண்ணாலும் அப்படியே கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதை விடாது, திரும்ப 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 அதே பாவம் தான். உங்களை பலரை கேட்பேன்னு சொன்னால், விட முடியாத பாவங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டேன்னா,
அது ஒரு பெரிய லிஸ்ட்டை வச்சுருப்பீங்க. கோபம் விட முடியல, எரிச்சல் விட முடியல, பாவம் விட முடியல, இச்சையை விட முடியல, அசுத்தத்தை விட முடியல, இப்படி பெரிய பட்டியல் இருக்கிறோம். விட முடியாத பாவங்கள். அவன் சொல்கிறான் பாவம் செய்வது எப்படி, இவன் நித்தம் 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 நித்தம்னு அவளே தொடர்றான். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, கர்த்தருடைய வீட்டில் தான் இருக்கிறாங்க, கர்த்தருடைய சத்தம் கேட்கிறவங்க தான். ஆனால் மனது எப்படி இருக்குதுன்னா, திரும்ப 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 அதே பாவம், அதே சுபாவம், அதே கெட்ட நடக்க, அதே மாம்சம், அதே இச்சை, அதே துணிகரம். ஆனால் அவன் பாருங்க, யோசேப்பு வீட்டில் இருந்தான், தான் வஸ்திரத்தை கூட விட்டுட்டு பாவத்துக்காக வெளியே ஓடிட்டான். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிற அனுபவத்தில் இருக்கிறவர்கள், கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் எடுக்கிற உண்மை உள்ள மனவாட்டி யோசேப்பை போல கனி தருகிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தங்கள் வாழ்க்கையில் எதை இழந்தாலும் பரிசுத்தத்தை இழக்கக்கூடாது. பரிசுத்தம்தான் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். பரிசுத்தம்தான் கர்த்தர் நம்மில் எதிர்பார்க்கிறது. சங்கீதம் 18 வாசிக்கும் போது, அவர் உத்தமனுக்கு உத்தமரும் புனிதனுக்கு புனிதனமாக இருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிப்பது இல்லையே. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருங்கள். ஜெயங்கொள்ளப்பட்ட ஆண் பிள்ளையாக நாம் மாற வேண்டுமானால் பாவத்தை ஜெயிக்கிற பரிசுத்த கூட்டரில் நாம் நிற்க வேணும். வசனத்தில் மட்டும் வாசிக்கிறோம், பரிசுத்தர் 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 என்று அவர் ஆர்ப்பரிக்கும் ஸ்தலத்தில் இருக்கிறார். பரலோக ராஜ்யம் என்பது பரிசுத்தர்களுக்காக உண்டாக்கப்பட்டது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும். இன்றைக்கி நிறைய கேட்டகரி சபைகளில் இருக்கிறது அசுத்தத்தில் தான் இருக்குது. விட முடியல, அந்த பாவத்தை விட முடியல, அந்த பெண்ணை விட முடியல, அந்த ஆணை விட முடியல, அந்த பணத்தை விட முடியல, அந்த ஆசையை விட முடியல, அந்த இச்சையை விட முடியல. கேட்டால் என்ன சொல்கிறான், நான் கர்த்தருடைய சபையில் தான் இருக்கிறேன், கர்த்தர் மன்னிக்க மாட்டாரா? யார் என்னை பார்க்க போகிறா? யார் என்னை பார்க்க போகிறா? ஒருவேளை இப்போ இவளை அவங்க கணவன் போத்திபார் எஜமா, அவங்களே எவ்வளோ பேர் வேலை ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ யாராவது இவ்வளோ பார்த்துருந்தா என்ன நடந்திருக்கும்? அந்த பயமே என்ன இல்லை அவளுக்குல்ல? இல்லை. சபையில் பார்த்தா என்ன பண்ணுவாங்க, வீட்டில் பார்த்தா என்ன பண்ணுவாங்க, யார் பார்த்தாலும் அவளுக்கு என்ன இல்லை? பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே வேணும். பரிசுத்தத்தை குறித்ததான பயம் நமக்குள்ளே வேணும். கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்ன்ற பயம் வேணும். உலகத்தை கண்டு மாம்சத்தை கண்டு பயப்படுறது இல்லை. நம்முடைய சாட்சி மற்றவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தத்தக்கதான பயமுள்ள ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே வேணும். அது இல்லாமல் போகிறதுனால தான் வாழ்க்கையில் கனிகள் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க சபையில். யார் நம்மளை பார்க்க போகிறா? ஆண்டவர் பார்க்க போகிறாரு, இல்லை ஊழியக்காரர் பார்க்க போகிறாரா? இல்லையே. நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் சரி, நம்முடைய பார்வைக்கு சரியாக இருக்குதா போதும். பாஸ்டரு பிரசங்கம் பண்ணும்போது கண்டிப்பாக பேசுகிறார், இப்படி செய்யக்கூடாது, தப்பு, போகக்கூடாது, தப்பு. ஆனால் அந்த மனது எப்படி தெரியுமா இருக்குது? இந்த பாவத்தின் மனது மறுபடி 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 அங்கேயே போகுது. சிம்சோன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனால் 3 விசை ஆண்டவர் சான்ஸ் கொடுக்குறார். 3 விசை அவ வாயிலே பேச வைக்கிறார். கவனிங்க, 3 விசை அவ வாயிலே பேசப்படுது. பலம் எங்கே இருக்குது? இவன் பொய் சொல்கிறான். முதல் விசையை கூட சொல்லி மாட்டியிருக்கலாம். ஆனால் 3 விசை ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். முதல் விஷயம் வாய்ப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும்னா ஓடி இருக்கணும். 2வது விஷயம் திருப்பி அதே மடிக்கு ஓடுறான். 3வது விஷயம் அதே மடிக்கு ஓடினான். கடைசியில் தன் தரிசனத்தை வாழ்க்கை இழந்து போனான். நாம் சரியான விதத்தில் கர்த்தர் சிட்சிக்கும் போதே சிட்சைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். வசனம் சொல்லுது, சிட்சித்து உம்முடைய வசனத்தை போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். 74ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கும்போது வசனத்தை சரியான விதத்தில் பகுத்து புரியணும். ஊழியக்காரன் சொல்லும் போது அது எனக்கே சொல்லிட்டாரு, இல்லை என் வாழ்க்கையில் தான் குத்தி பேசுகிறாரு, உன்னை குத்தி பேசுறதுனால எனக்கு என்ன வரப்போகுது? சங்கீதத்தில் வாசிக்கும் போது 94ஆம் சங்கீதம் 13வது வசனம். 94ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். வசனத்தை சிட்சித்து பேசுகிறாங்க ஊழியக்காரர். அப்படி தான் யோசேப்பு சொன்னான், பாவம் செய்ய வைப்பது எப்படி கண்டிக்கிறான், சொல்கிறான், எச்சரிக்கிறான். ஆனால் அவன் மனது சொல்லுது, இல்லை 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 இல்லை, நான் பாவம் செய்து தான் ஆவன். இப்போ பாவம் செய்யக்கூடாதுன்னு அவன் சொல்லிட்டான். ஆனால் இவன் என்ன செய்கிறா? திரும்ப திரும்ப யார்கிட்ட ஓடுறா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் என்னவோ வெறுக்கணும் தான் நினைக்கிறான், ஜெயிக்கணும் தான் நினைக்கிறாங்க, பாவத்தை விடணும் தான் நினைக்கிறாங்க, மனது இல்லை. ஆனால் இந்த வல்லமை என்ன பண்ணுதுன்னா திரும்ப 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 அவனை தூண்டுறதுக்கு பின்னாடியே ஓடுது. இதை நீ ஜெயிக்கணும்,
இந்த பாவத்தை மேற்கொள்ளணும். இந்த சுத்திகரிப்பின் கூட்டத்தினுடைய முதல் நாளில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். இந்த வல்லமைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். எச்சரித்தும் பின்னாடி துரத்துறதுனா அது எவ்வளோ பேர் வல்லமை பாருங்கள். குடும்பத்திற்கும் பயம் இல்லை, இருக்கிற இடத்துக்கும் பயம் இல்லை, சபைக்கும் பயம் இல்லை, எச்சரிக்கிற ஊழியக்காரனுக்கும் பயம் இல்லை. முடிவு எப்படி தெரியுமா இருக்கும்? பரிதாபகரமாக மாறிடும். தெளிவாளுடைய முடிவு மரணம். கர்த்தருடைய சமூகத்தில் நான் சொல்கிறேன், பாவத்தை வெறுக்கிற சிந்தை நமக்குள்ளே வேணும். கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே உருவாகணும். பாவத்தை விட்டு ஓடுகிற கிருபை நமக்கு வேணும். அவன் வஸ்திரத்தை இழந்தான், ஆனால் தான் பரிசுத்தத்தை இழக்கல. ஒரு மனுஷன் உலக பிரகாரமாக சொல்லணும்னா, அவனுடைய உலக பிரகாரமாக சொல்லணும்னா வஸ்திரம்தான் அவனுக்கு ஒரு மரியாதை. அந்த வஸ்திரம் இழந்துட்டானா அந்த நிர்வாணம் அவமானமாக இருக்குது. ஆனால் அவன் அதை விட அவமானம் எதை பார்த்தான்னா தான் பரிசுத்தத்தை பார்த்தான். பரிசுத்தத்துக்காக தான் வஸ்திரத்தை கூட இழந்து ஓடுறான் யோசேப்பு. இன்றைக்கி நம்ம உலகத்தின் மேன்மைகளை கூட கர்த்தருடைய பரிசுத்தத்துக்காக இழக்கலாம். பாவம் சில இடத்துல பாருங்கள், இந்த உலக பிரகாரமான பிள்ளைங்க, இப்போ நான் சில இடத்துல கேள்விப்படுறேன், காலேஜில் மார்க் வாங்கிறதுக்காக இந்த பெண் பிள்ளைங்க பாவம் செய்யுது. பணத்துக்காக வீட்டில் படிக்க வச்சு அனுப்புறதுனால ஃபோன் வாங்குறதுக்கு, இதை வாங்குறதுக்கு, அதை வாங்குறதுக்கு பாவம் செஞ்சு பசங்களோட சுற்றி அந்த பணத்துக்காக உடலை விற்கிறாங்க. வெளியரங்கமாக கேட்குறேன். ஆனால் வசனம் சொல்லுது பாருங்கள், எந்த மேன்மைகள் இழந்தாலும் பரிசுத்தத்தை இழக்கக்கூடாது. பணம் இல்லாமல் இருக்கலாம், பொருள் இல்லாமல் இருக்கலாம், எதை வேணால் இழக்கலாம். ஆனால் ஒரு வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையினுடைய அடையாளமே பரிசுத்தத்தின் முத்திரை. நம்ம பரிசுத்த முத்திரையை பெற்றுக்கிறோமா இல்லை அசுத்த முத்திரையை பெற்றுக்கிறோமான்றத சரியான விதத்தில் நாம் நிதானித்து அதிலிருந்து வெளியே வர வேணும். யோசேப்பு ஓடுறான் பாருங்க. எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ண போகிறேன்? ஓட போகிறேன். ஒருவேளை அந்த இடத்துல நீங்கள் இருந்துப்பீங்கன்னா, ஒருவேளை அந்த இடத்துல நான் இருப்பேன்னா, இல்லை அந்த இடத்துல வேற ஒரு ஊழியக்காரர் விசுவாசி இருப்பான், என்ன நடந்திருக்கும்? ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, நித்தம் 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 அவனை தொல்லை பண்ணுறா. பாவம் செய்யறதுக்கு பிசாசான ஒரே முறை டச் பண்ணிட்டு விட மாட்டான். கவனிங்க, பாவம் செய்கிறதுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரே விஷயம் டச் பண்ணி அப்படியே விட்டுட்டு போயிடுவான். இல்லை, அப்படியே பின் தொடர்ந்துகிட்டே இருப்பான். 1 முறை தொடருவான், 2 முறை தொடருவான், 3 முறை தொடருவான். நாம் அதை மேற்கொள்கிறது கர்த்தர் வாய்ப்புகளை கொடுக்குறார். நாம் அதை பயன்படுத்தாமல் போயிட்டோம்னு சொன்னால் நாம் அதில் விழுந்து போவோம். ஒரு விசை கூட யோசேப்பு என்ன பண்ணலன்னா அவளுக்கு இணங்கி போகவே இல்லை. சிம்சோனை பாருங்கள், அதுக்கு அப்படியே தலைகீழான ஆப்போசிட். அவன் அவளோடு இணங்கி போயிட்டான். பாவத்துக்கு விரோதமாக போராடுறதுக்கு நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். பாவத்தை நம்ம ஜெயிக்கிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அந்த ஜெயிக்கிற அபிஷேகத்துக்குள்ளே நாம் இருக்கணும். நிறைய பேருக்கு பாவம் செய்கிறன்ற உணர்வே இல்லை. நம்ம பாவம் தான் செய்கிறோமான்ற கேள்வியே இல்லை. இப்போ இவளுக்கு அவன் எச்சரிக்கிறான் பாவம் செய்வது எப்படின்னு, ஆனால் அவளுக்குள்ளே என்ன வரலை? உணர்வே வரலை. இது பாவம்ன்ற அவன் சொல்லி கூட இவகிட்ட மனதில் இது பாவன்ற உணர்வு இல்லாத ஒரு ஆவி. ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 32, 33, 34. வாசிங்க. அப்படியே அன்று ராத்திரியிலும் தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். அப்பொழுது இளையவள் எழுந்து போய் அவனோடு சாய்ந்தாள். அவள் சாய்ந்ததையும் இருந்ததையும் அவள் உணராதிருந்தாள். இவ்விதமாய் யோசின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள். மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவளுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவள் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபை எடுத்து தகப்பன். இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பெண்ணாமி என்று பெயரிட்டாள். அவள் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோ புத்திரனுக்கு தகப்பன். வாசிங்க. கவுனிங்க, இங்கே லோத்துன்னு ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். அவன் நல்ல மனுஷன்தான். ஆபிரகாமோடு தான் ஆரம்பித்தான் வாழ்க்கையை, ஆண்டவரோடு தான் பயணத்தை ஆரம்பித்தான். ஆனால் நாட்கள் ஆக ஆக
லோத்து ஆபிரகாமை விட்டு தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் கூட தங்களை தனிமைப்படுத்திக் கொள்கிறாங்க. சபையிலிருந்து கர்த்தருக்குள்ளிருந்து தனிமைப்படுத்திக் கொள்ளும் போது பாவத்தில் வருகிற உணர்வில்லாதவர்களாக மாற்றப்படுறாங்க. ஆரம்பத்தில் நல்ல வல்லமையாக இருக்கிறவங்க கூட, ஜெபிக்கிறவங்க கூட நாட்கள் ஆக 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 பாவத்தினுடைய உணர்வு உள்ளவர்களாக, அது பற்றியான சரியான அறிவில்லாமல் போகிறார்கள். ஆபிரகாமோடு இருக்கிற வரைக்கும் பாவத்தில் போகாத இந்த லோத்து இப்போ பாவத்தை குறித்து உணர்வில்லாமல் படுத்து கிடக்கிறான். யோசேப்புக்கு அந்த வார்த்தைகளை சொல்கிறான், எச்சரிக்கிறான். ஆனால் அவக்குள்ளே என்ன வரலன்னா உணர்வே வரல. அதாவது ரோமரில் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரத்தில் உணர்வில்லாத இருதயங்கள் இருளடைந்தது. உணர்வு வரலன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள என்ன வந்ததுன்னா பாவம் வந்துடும். பாவம் உள்ள வந்தால் பிசாசு ஆட்கொண்டு இருளாக மூடிடுவான். ரோமர் 1ஆம் அதிகாரம் 20 ஆச்சு பாருங்கள். ரோமரில் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். என்ன நடந்தது? உணர்வில்லாத இருதயம் வரும்போது வாழ்க்கை இருளடைய ஆரம்பிக்குது. அப்போ தேவ சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்லணும்னா 2 தீமோத்தேயுல 3ஆம் அதிகாரத்தில் கடைசி நாட்களில் கொடிய நாட்கள் வரும் என்று அங்கே வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நாம் அதில் வாசிக்கும் போது அதில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை வாசிச்சிருக்க முடியும். அதில் முக்கியமான சில காரியங்கள் இருக்கிறது. நான் அதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே கடைசி காலங்கள் நடக்கிற கொடிய நாட்கள் வரும், ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன்னு சொன்னால், நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள், 3ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது என்ன வாசிக்கிறோம்? 3ஆம் வசனம் வாசி. ம் 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 வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலத்தை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. யோசேப்புக்கு சரியாக ஒரு சென்சிங் ஸ்பிரிட் இருந்தது. இது ஒரு பொல்லாத ஆவி, இதை விட்டு நம்ம ஓடணும். இன்றைக்கி நமக்குள்ள அப்படி இருக்குதா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இந்த 5 வசனங்களில் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் எதை விட்டு விலகி ஓட வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கடைசி நாட்களில் கொடிய நாட்கள் வரும், இப்படிப்பட்ட ஜனத்தை விட்டு நாம் விலகி ஓட வேண்டும். யோசேப்பு இதையெல்லாம் விட்டு விலகி ஓடினான். தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பனாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களுமாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களுமாய் இருமாப்புள்ளவர்களாய் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியருமாய் இருந்து தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இவங்க சத்தியத்துக்கு இணங்க மாட்டாங்க, என்ன தான் சத்தியத்தை சொன்னால் கேட்க மாட்டாங்க. இந்த குரூப் தேவ பக்தி தான், பக்தி மாதிரி வேஷம். என்ன சொல்லப்பட்டிருக்குது? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறார்கள். பக்தி வைராக்கியம் உள்ள மற்ற ஜனத்தை கூட இது என்ன பக்தின்னு கேட்குற அளவுக்கு கத்தரை மறுதலி கலக்கிறது தான் அவங்க பக்தி இருக்குது. நல்லா பாவம் செஞ்சுட்டு அப்படியே பக்தி வேஷத்தில் நீ சபையில் உட்காந்து அந்த பக்தியை பிரயோஜனப்படுமா? படாது. அதன் பலனை நீ மறுதலிக்கிற, அதனுடைய வல்லமையை நீ குறுகி போக பண்ணுற, கத்தர் மேலே இருக்கிற வைராக்கியத்தை மற்றவங்களுக்கு குறுக செய்கிற. அப்படிப்பட்டவரை நீ விட்டு விலகு. யோசேப்பு பாவத்தை விட்டு விலகுறவன். ஆனால் இவங்க லோத்து பாருங்கள், உணர்வே இல்லாமல் படுத்துருக்கிறான். பாவம் நடந்துட்டு இருக்கிறது கூட தெரியாத உணர்வில்லாத ஒரு ஸ்பிரிட். அந்த சந்ததியே சபிக்கப்பட்ட சந்ததியாக மாறிச்சு.
நம்ம குடும்பங்களுக்கு சாபத்துக்குள்ளே போவது, நம்முடைய பிள்ளைகள் சாபத்துக்குள்ளே போவது, தேவனுடைய பார்வையில் நம்முடைய வாழ்க்கை அருவருப்பாக மாற்றப்பட்டு நியாய தீர்ப்புக்குள்ளே போவதற்கு காரணம் பாவத்தை குறித்து விட்டு விலக ஓடாமல் உணர்வில்லாமல் நம்ம அப்படியே படுத்து கிடக்கிறது. எல்லாத்துக்கும் ஒத்து போகிறது, பாவம் செய்யறதுக்கு ஒத்து போகிறது, இச்சைக்கு ஒத்து போகிறது, சுபாவ அன்பில்லாததுக்கு ஒத்து போகிறது, வேஷத்தை தரிக்கிறது. ஆனால் ஆரம்பத்தில் எப்படி இருந்தால் ஆபிரகாமோடு இருக்கும்போது சரியான பரிசுத்தம், சரியான வாஞ்சை, 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க, யுத்தங்களை பண்ணாங்க, எல்லாம் உண்மை. ஆனால் இப்போ என்ன நடந்தது? நீதிமானாகிய லோத்துன்னு சொல்லி தான் ஆண்டவர் வெளியே கொண்டு வரார். ஆனால் இப்போ நீதிமான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? பாவத்திலோடு ஒத்து போகிறான். இன்றைக்கி பிரச்சனை அங்கே பாருங்கள், நீங்கள் அந்த ஜனங்கள்லாம் வேசித்தனம் பண்ணாங்க. சோதோம் குமாரனுடைய அக்கிரமம் கர்த்தருடைய சமூகத்தில் வானத்துக்கு எட்டினது. அவங்க அவங்களுடைய அக்கிரமத்தை குறித்து எசேக்கியேலில் வாசிக்கிறோம். அவங்களுடைய ஆகார திரட்சி, அந்த ஜனத்துடைய பாவங்களை கர்த்தரே பார்த்தார் என்று சொல்லி நீங்கள் எசேக்கியேலில் வாசிக்கும்போது நாம் அதை குறித்து நாம் தெளிவாக பேசப்படுது. சோதோமின் அக்கிரமங்கள் என்ன, சோதோமுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக அந்த நாட்களில் இருந்தார்கள், தேவன் ஏன் அவர்களை அழித்து போட்டார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சோதம் என்பது பாவத்தின் ஒரு உச்சகட்டமான ஒரு இடம். சோதமுடைய ஜனங்கள் என்பவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறதுல குறிப்பாக எழும்பினவர்கள். தேவனுடைய சமூகத்தில் இருப்பாங்க, ஆனால் பாவம் செஞ்சுட்டே இருப்பாங்க. தேவனுடைய சமூகத்தில் இருந்து கொண்டு தேவனுக்கு தெரியும் இது பாவம்னு தெரியும் தான், ஆனால் அவங்க வாழ்க்கையில் அதை எளிதாக செஞ்சுட்டே இருப்பாங்க. அதை குறித்தான சரியான அறிவு இல்லாமல் போகிற ஒரு கூட்டம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் 49ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமும் சாங்கோபமும் ஆகிய இவைகளே உன் சகோதரி ஆகிய சோதமின் அக்கிரமம், இவைகளே அவளிடத்திலிருந்து அவன் குமாரத்திலிருந்து இருந்தன. சிறுமையும் எளிமையுமானுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. எசேக்கியேல் 16:49. சோதமுடைய அக்கிரமம் இதுதான். ஆகார திரட்சி, கர்வம், எனக்கெல்லாம் தெரியும், சாங்கோபம், திமிரு, அகம்பாவம், ஆணவம். சபைக்குள்ள இந்த ஆவி வரக்கூடாது. இயேசு தாழ்மையின் ரூபமாக இருக்கிறது போல நாம் தாழ்மையின் ரூபமாக மாற்றப்பட வேண்டும். அப்படிப்பட்ட சுபாவங்கள் உள்ள ஜனங்களை கர்த்தர் அழிக்காம வேற என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு புத்திமதி சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. நீதிமானாகிய லோத்து வாதிக்கப்பட்டான். அவன் பாருங்க, நீதிமானாகிய லோத்தை குறித்து கவனிக்கிற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் குடும்பத்தை மாத்திரம் அவனுக்காக மீட்டு கொண்டு வந்தார். ஆனால் அவங்க பிள்ளைங்க இன்னும் அதே பாவத்தில் இருக்கிறாங்க. அதே நிர்விசாரம், அதே ஆகார திரட்சி, அதே விபசார மயக்கம். இப்போ அவங்க செய்கிற பாவத்தில் இந்த நீதிமானாகிய லோத்தும் ஒத்து போயிட்டான். இன்றைக்கி நம்ம ஒத்து போகிறோமா இருக்கிறோமா, விட்டு விலகிறோமா இருக்கிறோம் தான் இந்த செய்தியினுடைய சாராம்சம். யோசேப்பு விலகினான், ஆனால் யோசேப்புக்கு இந்த லோத்து பாவத்துக்கு ஒத்து போகிறான். நம்ம ஒத்து போகிறோமா இல்லை தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகிறோமான்றது ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த உலகம் எல்லாம் பாவம் செய்யணும்னு சொல்லும், இந்த உலகம் எல்லாம் மாம்சத்துக்கு ஒத்துக்கு போன்னு சொல்லும். ஆனால் நாம் அதுக்கு விரோதமாக நிற்கிறவங்களா இருக்கணும். பாவம் செய்கிறதுக்கு ஒத்து போகக்கூடாது. ரோமர் 7 வாசிக்கும் போது, நிர்பந்தமான மனிதன் நான், இந்த மரண சரித்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும்? பாவம் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். நாம் சாகிற வரைக்கும் அந்த மாம்சத்தில், இந்த பாவ சரீரத்தில் மனதின் பிரமாணத்துக்கும் ஆவியின் பிரமாணத்துக்கும் போராட்டம் இருக்கிறது. பாவத்தை நம்ம ஜெயித்துட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இடமே இல்லை. 60லையும் வரும், 100லையும் வரும், 6லையும் வரும், 5லையும் வரும், 15லையும் வரும். எந்த காலத்தில் வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் பாவத்துக்கு உட்படுத்தாதபடி விலகி ஓடுகிற யோசேப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறாருன்றதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு காரியம் என்னென்னா, ஆசீர்வாதத்துக்கு முன்னாடியே பாவம் உள்ளத்து வந்துடும். இன்றைக்கி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாருன்னா அந்த ஆசீர்வாதத்தை பிடுங்கிறதுக்கு என்ன வருது? நீதிமானாகிய லோத்தை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துட்டார், மீட்டுட்டார். இப்போ அவன் அடுத்து போக வேண்டியது கானானுக்குள்ளே, அடுத்து போக வேண்டிய கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளே. ஆனால் அதுக்குள்ளே எது பிடிக்குதுன்னா பாவம் பிடிக்குது. யோசேப்பு சிறையில் இருக்கிறான், அடுத்து போக வேண்டியது ராஜ சமூகத்தில் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம். ஆனால் போவதற்கு முன்பாகவே யார் பிடிக்கிறான்னா பாவம் பிடிக்குது. இன்றைக்கி நாம் பரலோக ராஜ்யம் போவதற்கு தடையாக பாவம் போராடுது. தேவனுடைய உன்னதமான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தடையாக நமக்குள்ளே பாவங்களுடைய வல்லமைகள் போராடுது. அதை நம்ம பகுத்தறிந்து நிதானித்து என்ன வல்லமை நம்ம எதோட கூட தூண்டுபடி போராடுகிறோம்ன்றதை நிதானிக்கணும். அப்படியே குருட்டு போக்கில் எல்லாரும் இருக்கிறபடி தான் நாங்களும் இருக்கிறோம். எல்லாரும் பாவம் செய்கிறாங்களே, எல்லாரும் இருக்கிறாங்களே, எல்லாரும் பாவம் செய்வாங்க. தேவ மகிமை அற்றவர்களாக மாறி போனாங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனவர்களாக மாறி போனாங்க.
ஆனால் நாம் அப்படி ஒருபோதும் மாறிவிடக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை வித்தியாசமான கோணத்தில் பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படிப்பட்டவனோட தான் கர்த்தர் இருக்க முடியும். அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையில் தான் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற முடியும். அந்த அந்த பெண்ணை குறித்து நீங்கள் வாசிச்சு பாருங்கள், யோசேப்புடைய வாழ்க்கையில். அதுக்கப்புறம் அவளை பற்றி பேச்சே இல்லை. ஆனால் இந்த யோசேப்பை பாருங்கள், நீங்கள் யோசேப்பை குறித்து வாசிக்கும் போது 39 22 23 வாசிச்சு பாருங்கள். அவன் பொய் சாட்சி சொல்லப்பட்டு தான் சிறைக்குள்ளே போனான். ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா செஞ்சார்? அவன் பரிசுத்தத்தை பார்த்தாரு. இன்றைக்கி நம்ம பரிசுத்தமாக இருக்கிறதுனால நிறைய போராட்டம் வரும், அவமானம் வரும், நிந்தை வரும், பாடு வரும், தேவையில்லாத பொய் பழிகள் நம்ம மேலே சுமத்தப்படுவோம். இந்த பொய் பழிகள் எல்லாம், நம்ம நிந்தைகள் எல்லாம், அவமானங்கள் எல்லாம், நம்முடைய வாழ்க்கையில் விரோதமாக எழும்புகிற கூட்டத்துக்கெல்லாம் கர்த்தர் நமக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். அவனை கொண்டு போய் சிறையில் போட்டாங்க. நீங்கள் ஆதியாகமம் 39 22 வாசிக்கும் போது, சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். அங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. யோசேப்பு பொய் குற்றவாளி தான், கொண்டு போகப்பட்டவன் தான். ஆனால் கர்த்தர் பாருங்கள், அவனை விடவே இல்லை. அவனுடைய உண்மையை பரிசுத்தத்தை பார்த்து கர்த்தர் என்ன தெரியுமா செஞ்சிட்டாரு? அவன் அப்படியே தூக்கி சிறைச்சாலையில் உண்மையுள்ளவனாக நிறுத்தினார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். போத்திபாருடைய மனைவியோட கர்த்தர் இல்லை, லோத்தோடு கர்த்தர் இல்லை, சிம்சோனோட கர்த்தர் இல்லை. ஆனால் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவனுக்கு நல்லா ஒன்று தெரியும், கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அந்த வாக்கு தத்தத்தை நான் சுதந்திரிப்பதற்கு நான் ஒருபோதும் பாவத்தோடு ஒத்து போகக்கூடாது. நமக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நித்திய மகிமை கனம் பொறிந்ததான நித்தியத்தை நாம் சுதந்திரிக்கிறதுக்கான பாத்திரவான்கள். இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட இன்பக்கானனாகிய பரலோகம் போகும் வரை இந்த மாம்சத்திலே நமக்கு போராட்டங்கள் உண்டு. இதை ஜெயிப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்களை சிந்திக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்து குறித்தான சிந்தை உள்ளவனுக்கு பாவம் வராது. இன்றைக்கி ஆண்டவர் வராரு, இன்றைக்கி இரவில் வந்தால் நான் எங்கே போவேன் அப்படின்ற சிந்தையும் அப்படிப்பட்ட தரிசனமும் இருக்குமானா பாவம் உள்ளே வராது. அதை தான் பேதுரு இப்படி எழுதுகிறார். 2 பேதுருல வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம், இச்சையான உலகத்தின் கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது என்று 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போ நாம் ஜெயிப்பதற்கு ஏற்கனவே கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறார். நான் பரலோகத்தில் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன், நான் போய் உங்களை அங்கே கொண்டு போய் சேர்த்துக்கொள்வேன், என் பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, ஒருபோது நாங்கள் விட மாட்டேன் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் இச்சையை ஜெயிக்கணும்னா இந்த இச்சையான உலகத்தின் கேட்டுக்கு தப்பும்படிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுத்துருக்கிற வாக்கு தத்தங்களை சிந்திக்கணும். யோசேப்பு விட்டு விலகி ஓடாமல் ஒத்து போயிருந்தா என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். அவன் சிந்தையில் ஒன்று இருந்தது, இந்த இச்சையை ஜெயிக்கணும்னா நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் தரிசனங்கள் இருக்குது. ஆனால் சிம்சோனுக்கு பாருங்கள், அப்படிப்பட்ட தரிசனம் இல்லை. அவனுக்கு கொடுத்த வேலை என்ன? கர்த்தர் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக ரட்சகனாக கொண்டு வந்து நிறுத்தினார். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்துறது பெலிஸ்தருக்கு விரோதமாக போராடி ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்த வேண்டியவன் பாவத்துக்கு ஒத்து போயிட்டு பெலிஸ்தரோடு உட்காந்துருக்கிறான். யாருக்கு விரோதமாக போராடணுமோ அவங்களோட ஒத்து போய் உட்காந்துருக்கிறான். யாருக்கு விரோதமாக எழும்பணுமோ சொல்லுங்கள், யாருக்கு விரோதமாக எழும்பி யுத்தம் பண்ணணுமோ அதே சத்துருக்களோட அதே பாவங்களோட ஒத்து போய் என்ன படுத்துட்டான்? மடியிலேயே படுத்துட்டான். அங்கே போய் உட்காந்துருல, மடியில் என்ன பண்ணிட்டான்? தெரியலோட படுத்துட்டான். இது நியாயாதிபதிகளை நமக்கு தெரியும். பாவம் செய்கிறதுக்கு பிசாசானம் அவனை கொண்டு போய் படுக்க வச்சுட்டான். லோத்துக்கு உணர்வே இல்லை. ஏன்? வாக்கு தத்தத்தை இழந்து போனார்கள், தரிசனத்தை இழந்து போனார்கள், கொடுக்கப்பட்டதான வாழ்க்கையில் தேவனுடைய அழைப்பை யோசிக்காமல் போனாங்க. ஆனால் யோசேப்பு அப்படி அல்ல. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை சரியாக பிடிச்சான். குழியில் போடும்போது நான் நினச்சேன் யோசேப்பு சொல்லியிருப்பான், ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, நிச்சயமாக என்னை உயர்த்துவார். ஒரே இடத்துல கூட யோசேப்பு, ஆண்டவர் ஏன் என்னை குழியில் போட்டீங்க, ஏன் என்ன இந்த போத்திபார் வீட்டில் பாவம் செய்ய என்னை கொண்டு போனீங்க, ஏன் என்ன இந்த சிறைசாலையில் போட்டிங்கன்னு ஒரு வார்த்தை கூட ஆண்டவரை நிந்திக்கவே இல்லை. பாவம் செய்யாமல் பாவத்தின் பழி சுமத்தப்பட்டான், ஒரு குற்றமும் செய்யாமல் அடிக்கப்பட்டு குழியில் போடப்பட்டான், கடைசியில் சிறைச்சாலையில் கூட தூக்கி போடப்பட்டான்.
ஆனால் இவை எல்லாவற்றையும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். காரணம், வாக்கு தத்தத்தையும் பரிசுத்தத்தையும் தரிசனத்தையும் காத்து கொண்டான். நம்முடைய பரிசுத்தத்தையும் நம்முடைய தரிசனத்தையும் நம்முடைய வாக்கு தத்தையும் காத்து கொண்டால் தேவன் எப்பேற்பட்ட பாவ வல்லமையில் நம்மை விடுதலையாக்கி நம்மை மகிமையின் சிங்காசனத்துக்கு கொண்டு போக முடியும். யோசேப்புடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை போன்றது. பாவம் செய்யாதவரை நமக்காக உலக ஜனங்கள் பகைத்து அவருடைய சரீரத்தை பிட்டு அவருடைய வஸ்திரத்தை உருவி போட்டாங்க. ஒரு வஸ்திரம் இல்லாததான் சிலுவைக்கு இயேசு போனார். நமக்காக அந்த கோலம் அடைந்த சரீரம் பிற்கப்பட்டு காயப்பட்டு அடிமையின் கோலமானார். யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டான், ஆண்டவர் அடிமையின் கோலமாக்கப்பட்டார். பாவமே செய்யலை, ஆனால் எல்லா ஜனம் அவர் மேலே பாவத்தை சுமத்தினாங்க. யோசேப்பு எந்த பாவமும் செய்யலை, ஆனால் அவன் மேலே பாவம் சுமத்தப்பட்டது. அவரை கொண்டு போய் யோசேப்பை கொண்டு போய் சிறையில் வச்சாங்க, ஆண்டவரை கொண்டு போய் கல்லறையில் வச்சாங்க. 3 நாட்களுக்கு பின்பு கர்த்தர் உயிர் தெழுந்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். யோசேப்புக்கும் சிறைச்சாலை வாழ்க்கை முடிந்த உடனே பார்வோனுடைய சிங்காசனத்தின் மகிமையில் உட்காரும்படி கர்த்தர் செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், கண்ணீர்கள், சூழ்நிலைகள், இப்படிப்பட்டதான பாவ வலிமையில் வரும்போது ஜெயிப்பதற்கு நாம் அதோடு ஒற்று போகாத ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். ரோமரில் வாசிக்கும் போது அங்கே இப்படியாக வாசிக்கிறோம். ரோமர் 7ஆம் அதிகாரம் அங்கே வாசிக்கிறோம் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தான், நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்தது. அதனால் நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். ரோமர் 7ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்களை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். இந்த உள்ளான மனுஷனுக்குள்ளே இருக்கிறதான போராட்டம் நாம் விரும்பாததை செய்ய தூண்டுது. யோசேப்பு விரும்பலை செய்யணும்னு, ஆனால் அந்த வல்லம் அவனோடு கூட போராடி என்ன செய்யுதுன்னா தொடருது. செய் பாவம், செய் பாவம், செய். 2 காரியம் இருக்குது. ஒன்று பாவத்தை விரும்பாத சுபாவம், ஒன்று பாவத்தை விரும்புகிற சுபாவம். சிம்சோன் பாவத்தை விரும்பி தான் விழுந்து போனான், ஆனால் யோசேப்பு பாவத்தை விரும்பலை. அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். 23 ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்கள் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனிதன் நான், இந்த மரண சனித்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்கக்கூடும்? பாவ பிரமாணம் ஒரு மனிதனோடு போராடி கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களாக இருப்போமானால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மாம்சம் ஒரு மனிதனை பாவ பிரமாணத்துக்கு உட்படுத்துகிறது. அந்த மனிதனை தேவனுக்கு விரோதமாக நடக்க செய்கிறது. ஆனால் ரோமர் 8 முதல் வாசிக்கும், கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியிலே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணம் நீதி நிறைவேற்றுக்கு அப்படி செய்தார். மாம்சத்தை ஜெயிக்கும்படி மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியிலே நடக்கிறவர்கள் பாவத்தை ஜெயிக்கிறவர்கள். கிறிஸ்து இயேசுவை பற்றியதான இந்த உபதேசத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் பாவத்தை மாம்சத்தை ஜெயிக்கிறவர்கள். யோசேப்பு கிறிஸ்துவுக்கு அடையாளமானவன். பாவத்தை, உலகத்தை, மாம்சத்தை விட்டு விலகி ஓடி கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், தரிசனங்கள், அவன் மேல் வைத்திருந்ததான சித்தத்தை நிறைவேற்றும்படி தன் வாழ்க்கையை பரிசுத்தமாக காத்து கொண்டவன். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நாமும் அதே சுபாவங்களுக்குள்ள இச்சையான இந்த உலகத்தின் கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களை பிடித்து நடக்க வேண்டும். இந்த சுத்திகரிப்பின் 1ஆம் நாளில் யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பாவத்தை விட்டு விலகி ஓடி நித்தமும் நம்மை பின்தொடர்கிற பாவத்தை ஜெயித்து விட்டு விலகி ஓடுவதற்கு நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். நாம் எப்போ பாவத்துக்கு ஒத்து போகாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமோ கர்த்தர் நம்மையில் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நம்மோடு கூட இந்த நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, கடந்த நாட்களெல்லாம் நான் ஒத்துப்போன பாவங்கள் எத்தனை, என் சபையார் ஒத்துப்போன பாவங்கள் எத்தனை, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? ஆனால் அவளுக்குள்ள மனமாற்றம் உண்டாகவில்லை. அவளுக்குள்ள தேவனுக்கு விரோதம் நாம் பாவம் செய்கிறோமே, கணவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறோமே, கொடுக்கப்பட்டிருக்கிற ஜனத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறோமே, உலகத்தின் ஜனத்துக்கு விரோதமாக நம்முடைய சாட்சி கெட்டு போகுமே என்ற உணர்வில்லாத ஒரு சிந்தை, உணர்வில்லாத இருதயங்கள், சுபாவம் அன்பில்லாத இருதயங்கள், இப்படிப்பட்டதான அகங்காரமான கர்வமும் ஆகாரத்தின் திரட்சியும் விபசாரங்களை வேசித்தன ஆவிகளையும் கர்த்தர் முறியடிப்பாராக. சனந்தடா ரேகா பாலா ரேவா ஹந்தனமோ சந்தடகட ரபலகதுடாயினி. இயேசுவே,
வாயை திறந்து தேவ சமத்தில் அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள கிறிஸ்துவின் சுபாவம் உருவாகட்டும், உங்களில் கிறிஸ்துவின் சுபாவம் உருவாகட்டும். கடைசி நாட்களிலே கொடிய நாட்கள் வரும். ஜனங்கள் பாவத்திலும் சாபத்திலும் உலகத்திலும் விழுந்து கிடக்கிறார்கள். நம்மை வேறு பிரித்து யோசேப்பை போல அழைத்ததின் நோக்கம் நாம் கனி தருகிற ஆவியின் கனி தருகிற செடிகளாக கொடிகளாக பரவி கர்த்தருடைய சம்பத்தின் பிள்ளைகளாக மாறுவதற்கே கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். ஷடந்தடாபாலா ரேஹாபாலா ரிபிடாபாங்க ரேமேனா சபாலகதுடாயிரா ஓரபாங்கத்துடா சிடபலகரபேடபௌதிடிபிடபாங்கரமனகதுடா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நம்மை உணர்வடைவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். லோத்து கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டு விடுவிக்கப்பட்டவன் தான், நீதிமான் தான், அழிவிலிருந்து காக்கப்பட்டான். ஆனால் பாவம் செய்கிற உணர்வற்றவனாக கிடந்து பாவத்துக்கு ஒத்துப்போய் தன் சந்ததியை சாபத்துக்குள்ளாக கொண்டு போய் விட்டான். பாவம் செய்வதற்கு சமயம் கிடைக்கும் போது அந்த கற்பனையினால் உண்டாகிற பாவத்தை ஜெயிப்பதற்கு நமக்கு ஒரு கிருபை வேண்டும். மாம்சத்தின் பட நடவாமல் ஆவியினாலே நடக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு உண்டு, ஆவியிலே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆவியினாலே சரித்தின் செய்கள் அழிக்க நம்மை தாமே ஒப்பு கொடுப்போமாக. மனதின் பிரமாணமும் ஆவியின் பிரமாணத்துக்கும் போராட்டம் உண்டு, முடிவு பரியந்தம் அது உண்டு. சரியானபடி ஜெயிக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் பாவத்தை சாபத்தை உலகத்தை ஜெயித்து கிறிஸ்து ஜெயித்தது போல ஜெயங்கொள்ள ஆண் பிள்ளைகளாக சிங்காசனத்தின் மகிமையில வெளிப்பட கர்த்தர் நம்மையும் கொண்டு போய் நிறுத்துவார்.